வெற்றி வேலை செஞ்சது ஃபுல்லாக அவங்க அண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்து நியூஸில் போட சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் வெற்றி வீட்டுக்கு வந்துட்டு துளசிக்கிட்ட நடிக்கிறாரு. சூப்பர்வைசர் வேலை அப்படி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், டெய்லி சம்பளம் அதை வச்சு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அல்வாவும் ஸ்வீட்டும் அதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்புறம் டயர்டாக இருக்கும்ல, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கை கால் வலியில் கஷ்டப்படுறத பார்த்த உடனே துளசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே டிவியில் ஒரு வேலை செஞ்சதெல்லாம் போடுறாங்க. அதை பார்த்த உடனே செம்மையாக போகுது. ஃபுல்லாக நியூஸில் ஃபுல்லாக வருது தான் அவங்க அப்பாவை பற்றி தப்பாக வருது. உடனே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. வெற்றி அவங்க அப்பா போயிட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு இதுக்காக வந்துட்டு சும்மா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இது பண்ணது தான், எங்கள் ஆளுங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி வந்து இல்லை, இது உண்மையான வேலைக்காக நான் போனது, இதுக்கப்புறமாவும் தொடர்ந்து இது பண்ணுவேன், உங்கள் அப்பா பேரை கெடுக்கிறதுக்கு போகிறீங்கன்னு சொல்ல, இல்லை இது நான் சொந்த காலில் நிற்கிறதுக்காக இது பண்ணுறது, நான் என் சொந்த காலில் நின்றேன்னா மக்களோட காசை நான் சுரண்ட மாட்டேன், எதுவும் இது பண்ண மாட்டேன், அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வேன், அதனால் வந்துட்டு நான் இதை தான் செய்வேன், கண்டிப்பாக தொடர்ந்து செய்வேன், இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டாங்கன்னு போயிடுறாங்க. துளசி வந்து அவங்க மாமனார் பற்றி நல்லா சொல்ல வந்தாலும் அவங்க வந்து எல்லாருமே கோச்சிக்கிட்டாங்கன்னு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசி தான், ஏன் இப்படியெல்லாம் ஆட்டி படிக்கிறா அப்படி இப்படின்னு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க. நான் நல்லது தானே சொன்னேன், என் பொண்டாட்டி எனக்கு எப்போவுமே நல்லது தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெற்றி சொல்கிறாரு. துளசியுமே அவரு திரும்பிட்டாரு, நீங்கள் எல்லாம் என்றைக்கு தான் வந்துட்டு கண்ணை முடிக்க போகிறீங்களோ தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. எல்லாருமே துளசி மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அஞ்சலி வீட்டில் வந்துட்டு பாட்டி கண்ணு முழிச்சிடுறாங்க. போயிட்டு மகேஷை பார்த்துட்டு நீன்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் எல்லாரும் வந்த உடனே வந்துட்டு பாட்டி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த கேள்வி எங்களுக்கு உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேள்வியை போட்டு தள்ளணுன்ற மாதிரி மகேஷ் நினச்சிட்டு இருக்காரு. நைட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து அவங்க முகத்தை மூடிட்டு வந்து பாட்டியோட முகத்தில் வந்துட்டு தலைக்காணி வச்சு அமுக்க பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்து பிடிச்சிடுறாங்க. அஞ்சலி உட்பட மொத்த பேரும் தர்ம அடி கொடுக்குறாங்க செமையாக. அப்போ அவர் மூஞ்சை வந்து பார்க்கறதுக்காக முருகன்லேருந்து எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி மகேஷ் தான் இருக்கிறாருன்றது எல்லோரும் கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.